இங்க ஒரு மாயாஜால உலகத்துல ஒரு குட்டி பையன் தவறி ஒரு மேஜிக் போர்ட்டலுக்குள்ள விழுந்துறான். அந்த போர்ட்டல் வழியா அவன் லண்டனுக்கு வந்து சேர்ந்துறான். அங்க பசி தாங்காம சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போறான். ஆனா அங்க இருந்த சின்ன பொண்ணு இவனை பாத்துறான். அவங்க அப்பா அம்மாவும் இவனை பார்த்து பாவப்பட்டு அந்த வீட்டுல அவனை தங்க வச்சுக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு முழிச்சு பாக்குறான். அந்த குட்டி பொண்ணு ஜன்னல் கிட்ட நிக்கிறான். அங்க உடனே இல்லாத நிழல் இருக்கு. இந்த நிழல் ஒரு மாயாஜால நிழல். என்ன நெதர்லாண்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை கையை பிடிச்சிட்டு பறந்து போயிடுறான். இவனு என்ன பண்றதோ தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துடுறான். அது என்ன நெதர்லாண்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, நிறைய மாயாஜால உயிரினமும் இருக்கு. ஆனா ஒரு தடவை அந்த தீவுக்கு போயிட்டா அந்த நிழல் அவங்களை பிடிச்சு வச்சுக்கிறோம். அவங்க திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்றான். அப்ப நீ எப்படி தப்பிச்சு வந்தேன்னு இவன் கேட்க, அந்த நிழலுக்கு ஆம்பளை பையன் தான் வேணுமா, நான் பொண்ணுன்றதுனால என்ன அனுப்பிடுச்சு, எனக்கு பதிலா என் தம்பியை கூட்டிட்டு போக இன்னைக்கு நைட் இங்க வரப்போகுதுன்னு அழுதுகிட்டே சொல்றான். இப்ப நைட் ஆன உடனே அந்த நிழல் அங்க வந்துருச்சு. எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு குட்டி பையன் மட்டும் அதுகிட்ட மாட்டிக்கிறான். அப்ப அந்த பையன் வந்து அவங்களுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போ, இனிமேல் இந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு பறந்து போறான்.